ஓம் சாந்தி. சிவனின் பரிஸ்தாக்கள் பட்டியின் 39வது நாள். அவ்யக்த வாணியினுடைய தேதி 19/4/1984. நமது அன்பான இனிமையான தாதிஜி யஜ்ஞத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஆதாரமூர்த்தி, உதாரணமூர்த்தி, எடுத்துக்காட்டு ரூபத்தில் இருந்தவர் சிவசக்தி, மகான் ஆத்மா, யோகி ஆத்மா, யூத் விங்கினுடைய தாதிஜி எல்லாவற்றையும் நிர்வகித்து கொண்டிருந்தார்கள். ஆக்டிவாக இருந்தார்கள். இங்கே கூட பல முறை அனைவரையுமே சந்தித்திருந்திருக்கிறார்கள். மிக நல்ல நல்ல ஞானத்தினுடைய ஆழமான விஷயங்களை கூறுவார்கள். நாம் எப்பொழுதுமே பார்த்திருக்கிறோம், தாதிஜி ஞான யோகத்தில் மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். யார் ஞான யோகத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, யார் ஞானம் கேட்க வரல, யோகா பண்ண வரல, இதையெல்லாம் கவனமாக பார்ப்பாங்க. யாராவது வரலைன்னா இன்றைக்கி உங்களை நான் பார்க்கலையேன்னு விசாரிப்பாங்க. விசேஷமாக தாதிஜியினுடைய தூண்டுதல் அவர்களுக்கு கிடைக்கும். பரிவாரத்தை, குழுவை பலப்படுத்துவதில் மிகுந்த ஆதாரமாக இருந்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், யோகம் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட மகான் ஆத்மா, விசேஷ ஆத்மா அவர்களை நாம் இப்பொழுது நினைவு செய்து பார்க்கின்றோம். தாதிஜி ஜப்பான் போயிருந்தாங்க. முதல் முறையாக ஹைதராபாத்திலேருந்து அவங்களுக்கு அழைப்பின் பேரில் அவங்க வந்தாங்க. ரத்தன்மோனி தாதிஜி, பிரகாஷ்மணி தாதிஜி, ஆனந்த கிஷோர் தாதா 3 பேருமே சென்றிருந்தார்கள். நிறைய சேவை செய்தாங்க தாதிஜி. இன்றைய முரளி விசேஷமாக ஞானம் நிறைந்த ஆத்மா, பாவனை நிறைந்த ஆத்மா. பாவனையும் கூட ரொம்ப அவசியம்தான். ஆனால் ஞானம் நிறைந்த பாவனை இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் பாவனை இருக்கிறது, பாவனைக்கான பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாபா கூறுகிறார், பாவனையினால் நமக்கு அற்பமான பலன் கிடைக்கும். ஆனால் நாம் பாபாவிடமிருந்து வைரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானத்தினுடைய வைரத்தை, முத்துக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்பவர்கள்தான் வைரமான பிராப்திகளையும் எடுத்துக்கொள்ள முடியும். பக்தி மார்க்கத்தில் ஒன்று கண்மூடித்தனமாக பின்பற்றுதல், இன்னொன்று சுயநலமாக செயல்படுதல். சுயநலமுடையவர்கள் ஒரு பொழுதும் முன்னேற முடியாது. சுயநலமற்ற பாவனைக்குத்தான் வெற்றி கிடைக்கிறது. யஜ்ஞத்தில் சேவை செய்யக்கூடியவங்க, பாபாவுடைய குழந்தைங்க யாரானாலும் சரி, அவங்க சுயநலமில்லாத பாவனையோடு சேவா செய்கிறாங்க. பிரம்மா பாபாவை பார்ப்போம், எல்லா தாதிகளையும் பார்ப்போம். எந்த அளவு யஜ்ஞத்திற்காக அவர்களுக்கு பாவனை, சுயநலமில்லாத பாவனை இருக்கிறது. ஒவ்வொருத்தர் மீதும் அவ்வளவு அன்பு இருந்தது, பாலனை செய்யும் சமஸ்காரம் இருந்தது. அப்படிப்பட்ட மகான் ஆத்மாவாக எப்படி ஆகுவது? ஞான யோகத்தினுடைய ஃபவுண்டேஷன் இது பலமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முன்னேற முடியும். ஃபவுண்டேஷனே பலமற்று இருந்தால் பிறகு முன்னேற முடியாது. இன்று பாபா கூறியிருக்கின்றார், பாவனை நிறைந்த ஆத்மா, ஞானி ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன? ஞான யுக்தாக இருக்கிறவங்க அகங்காரியாக இருப்பாங்க. நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைந்து இருக்கும் பொழுது பணிவும் அந்த அளவுக்கு இருக்கும். மரத்தில் பழங்கள் பழுக்க பழுக்க மரம் என்னவாயிடுது? தலை குனிந்து விடுகிறது. அது நிறைவனினுடைய அடையாளம். யார் நிறைந்திருப்பார்களோ அவர்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். இன்று பாப்தாதா எல்லா குழந்தைங்களையும் பார்த்துட்ருக்கிறாங்க. எந்த குழந்தைங்க பாவனையினுடைய ஆதாரத்தில் பாபாட்ட சேர்ந்திருக்கிறாங்க, எந்த குழந்தைங்க புரிந்து சேர்ந்திருக்கிறாங்க, பாபாவை அடையிறதுக்காக, பாபாவை போல் ஆகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. 2 விதமான குழந்தைங்களும் பாபாட்ட சேர்ந்திருக்கிறாங்க. பாவனை உடையவங்க பாவனைக்கான பலனாக குஷியை, சக்தியை, சாந்தியை, ஞானத்தை, பிரேமத்தை, அன்பை பெறுகிறார்கள். அதிலேயே குஷியும் அடைந்து விடுகிறார்கள். பாவனை உடையவர்கள் கொஞ்சத்திலேயே குஷி அடைந்து விடுகிறார்கள். நாமெல்லாம் யார் கொஞ்சத்தில் திருப்தி அடைகிறவங்களா, இல்லை முழுசும் வேணுமா? இதுக்கு பேர் பேராசை கிடையாது, அதிகாரம். ஒன்றுமே வேண்டாம் தான் நமக்கு, ஆனாலும் எல்லாமே வேணும். நாம் திருப்தியான ஆத்மா, நிறைந்த ஆத்மா. திருப்தி என்பது பூர்த்தி ஆகும் பொழுது தான் வரும். இல்லைன்னா வேணுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, என்ன ஆகும்? பாபா கூறுகிற சிலருக்கு சங்கல்பம் அப்படி வருது, என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுது.
ஆனால் ஞானத்தினுடைய சாரம் என்ன? எது நடக்கணுமோ அது நடக்கும், அது நல்லதாகவே நடக்கும். எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுவும் எப்படி நடக்கின்றது? நல்லதாகவே நடக்கிறது. இனி நடக்கப் போவது மிக மிக நல்லதாகவே நடக்கப் போகிறது. ஞானம் நிறைந்த ஆத்மானாலே புத்திசாலி அவர்களுக்கு ஒவ்வொரு காட்சியும் முடியாததாக தோணாது, அசம்பவமாக தோணாது. எந்த ஒரு பரீட்சை வந்தாலும் சரி, மகாவீரருக்கு முன்னால் என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு முன்பு பிரச்சனையாக இருக்காது. பிரச்சனைக்கு முன்பாகவே அவர்களுக்கு அதற்கான தீர்வு, சமாதானம் தான் தெரியும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவங்களுக்கு கேள்வி இருக்காது. அதற்கு பதிலாக ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களிடத்தில் ஆன்சர், பதில் இருக்கும். நாம் பாபா குழந்தைங்க அனைவருமே மகான் யோகி ஆத்மாக்கள். நம்மிடத்திலும் கூட எந்த ஒரு கேள்வியும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே முற்றுப்புள்ளி இருக்கட்டும். முற்றுப்புள்ளி எப்பொழுது ஏற்படும்? எப்போ ஃபுல் ஸ்டாக் இருக்குமோ அப்பொழுது தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன? ஸ்டாக் கம்மியாக இருக்குது, அதனால் ஃபுல் ஸ்டாப் வைக்க இயலலை. பாபா கூறுகிறார், என்னென்ன ஸ்டாக் நாம் சேமிக்க வேண்டும். பாபா கடலாக இருக்கின்றார். எந்தெந்த விஷயத்தில் கடலாக இருக்கிறார்? ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தியினுடைய கடலாக இருக்கிறார். அப்போ பாபாவுடைய குழந்தைங்களாகி நாமளும் கூட ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தியினுடைய கடலாக ஆக வேண்டும். அதில் மாஸ்டராகவும் ஆக வேண்டும். அப்போ ஒவ்வொரு குணத்தையும் பார்க்கணும். ஞான கடல் பாபா அப்படின்னா அப்போ குழந்தைங்க நாம் எந்த அளவுக்கு ஞான சொரூபமாகி இருக்கிறோம். ஞான சொரூபத்தினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? ஞானி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? இவர் ஞானி, அவர் அஞ்ஞானின்னு எதை வச்சு சொல்கிறோம்? ஞானம் என்றால் புத்திசாலி, ஒவ்வொரு விஷயத்தையுமே புரிஞ்சிருப்பாங்க. பாபா கூறுகிறார், திரிகால தரிசியாகி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் காரியத்தில் கொண்டு வருவார், காரியம் மாற்றுவார். ஒவ்வொரு பிரச்சனையையும் திரிகால தரிசியாகி பார்ப்பார். இப்போ தாதிஜி போயிட்டாங்க, இதுக்காக நாம் யாரும் கண்ணீர் விட போகிறது கிடையாது. தாதிஜி போயிட்டாங்களே, என்ன ஆக போகுது, ஒருத்தருமே இல்லையே, அப்படிலாம் கிடையாது. நாம் இன்னும் அதிக பொறுப்புடையவர்கள் ஆகுகிறோம். தாதிகள் நமக்கு என்ன பாலனை கொடுத்துருக்கிறாங்க, அந்த பாலனை வேறு யார் கொடுப்பா? பிரம்மா பாபா என்ன சொல்லிட்டு இருந்தார்? முழு உலகத்தின் மாற்றத்தை ஒரு தனியான பிரம்மா மட்டும் செய்வாரா என்ன? குழந்தைகளாகிய நாமளும் கூட பொறுப்புடையவர்கள் தான். அப்படிப்பட்ட பொறுப்பினுடைய சங்கல்பம் வரும் பொழுது இந்த யஜ்ஞம் எவ்வளோ பெரிய யஜ்ஞம். ஆரம்பத்தில் கூட தாதிகளுக்கு என்ன இருந்துச்சு? இந்த யஜ்ஞம் நம்முடைய யஜ்ஞம். இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே நாம் பாலனை கொடுக்க வேண்டும், முன்னேற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்காகவும் எவ்வளவு சுபபாவனை தாதிகளுக்கு இருந்தது. சின்ன தவறுகள் ஏதேனும் நடந்தால் கூட அவங்களுடைய தவறுகளை பார்க்கறதில்ல, அவங்களுடைய 10 விசேஷத்தை சொல்லுவாங்க. நீங்கள் இதை செய்யணும், நீங்கள் அதை செய்யணும், நீங்கள் அப்பேற்பட்டவங்க. விசேஷத்திற்கு முன்பு தப்பு தப்பாகவே தெரியாது. தாதி எப்பொழுதுமே சொல்வாங்க, எல்லாரிடத்துலையும் நீங்கள் விசேஷத்தை தான் பார்க்கணும். அவகுணம் இருக்கத்தான் செய்யும். அவகுணம் இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க? சம்பன்னம் ஆயிடுவாங்க. அப்புறம் என்னவாகும்? அவங்க முன்னால் போயிடுவாங்க. எப்படி தாதி இப்போ போயிட்டாங்க, முன்னால் போயிட்டாங்க, அப்புறம் நாமளும் முன்னாலேயே போயிடுவோம். நாம் கவனம் கொடுக்கறது சம்பன்னத்தில் தான் இருக்கணும். பகவானினுடைய குழந்தைங்க நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். தாதிகள் எப்பொழுதும் கூறுவது உண்டு, ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தாவை பாருங்க. விசேஷத்தாவினுடைய கண்ணாடி போட வச்சுக்கிறார். யார் வந்தாலும் சரி, அவங்களுடைய விசேஷம்தான் நமக்கு தென்பட வேண்டும். அவகுணம் தென்படவே கூடாது. ஏன்னா பாபா கண்ணாடி போட்டு விட்டுட்டார் நமக்கு, விசேஷத்தாவினுடைய கண்ணாடி. பச்சை கண்ணாடி போட்டுட்டோம்னா எல்லாமே பச்சை பச்சையாக தெரியும் இல்லையா? அதே போல் குணத்திற்கான கண்ணாடி குணங்களை மட்டுமே காண்பிக்கும். பகவான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ரத்தினங்கள் ஒவ்வொருத்தருமே. 9 லட்சத்தில் கடைசி மணியாக இருந்தால் கூட சரி, அவங்க யார்? பகவானே தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா, விலைமதிப்பில்லாத ஆத்மா. வெளியில் எவ்வளவுதான் செல்வந்தராக இருக்கட்டும், மகா மண்டலேஸ்வரர் ஜெகத்குருவாக இருக்கட்டும், ஆனால் பாபா கூறுகிறார், நீங்கள் ஒவ்வொருத்தரும் யார்? பூர்வீகமானவர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சத்தியுகம் வரப்போகிறது இல்லை, திரேதாயுகத்துக்கு கூட அவங்க வரப்போகிறது இல்லை, துவாபரயுகத்தில் கூட கடைசியில், அதுவும் கலியுகத்துலேயும் கடைசியில் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க.
அப்போ அவங்க எல்லாருக்கும் முன்னால் வந்த பூர்வீகமானவர்கள் நீங்கள். அப்போ நீங்கள் பூர்வஜ் அப்படின்னாலே பொறுப்புடைய ஆத்மா. நீங்கள் அஸ்திவாரத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு இலைக்கும் உங்களுடைய பாலனை கிடைக்கிறது. அதன் மூலமாகவே பசுமை என்பது ஏற்படுகிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் குஷி எப்போ ஏற்படும்? நமக்குள்ள குஷி இருந்தால் மற்றவர்களுடைய உள்ளத்திலும் குஷி என்பது ஏற்படும். ஒவ்வொரு தாதிகளிடத்திலும் நாம் பார்த்தது என்ன? திடத்தன்மை எவ்வளவு இருந்துச்சு? ஒவ்வொரு சங்கல்பத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் திடத்தன்மை இருந்தது. எவ்வளோ வயசாகி இருந்த போதும் கூட எந்த ஒரு காரியத்திற்கும் எங்கு செல்வதாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி தயாராகி இருந்தாங்க? அவங்க எதையுமே பிரச்சனை அப்படின்னு பார்த்ததே இல்லை. எல்லாத்துலேயும் அவங்க சேவையை தான் பார்த்தாங்க. யாராவது அவங்கள்ட்ட வந்து தாதிஜி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இப்போ நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாதி சொல்வாங்க, நம்ம போகவே இல்லை அப்படின்னா எப்படி இங்கே எல்லாரும் வருவாங்க? எல்லாம் வரும். யஜ்ஞத்தின் மீது, பாபாவுடைய யஜ்ஞத்தின் மீது அவ்வளவு பாவனை இருந்தது. நம்ம சென்றால் தானே அவங்களுக்கு பாலனை கிடைக்கும், அவங்க சக்திசாலி ஆவாங்க, அதனால் நம்ம சென்று தான் ஆகணும் அப்படிங்கிற கவனம் கொடுப்பாங்க தாதிஜி. எங்கே போனாலும் தாதி திரும்பி வரும்பொழுது அவ்வளவு நிறைஞ்சு வருவாங்க. அவ்வளவு அவங்களுக்கு அந்த பாவனை இருந்துச்சு. பாபா யஜ்ஞம் பரிவாரம் அப்படிங்கிற பாவனை இருந்துச்சு. ஜப்பான் சென்றிருக்கும்போது தாதிஜி வந்து ஒரு செப்பல் ஷோரூமுக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஓனர் சொன்னாங்க, உங்களுக்கு தேவையான செப்பலை எடுத்துக்கோங்க, 3 பேர் தானே வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை நாங்கள் 350 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க தாதிஜி. அது மாதிரி ஒரு பெரிய சர்பத் ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தாங்க. உங்களுக்கு தேவையான எசன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் தாதி சொன்னாங்க, நாங்கள் 350 பேர் இருக்கிறோம்னு சொல்லி பெற்றுட்டு வந்தாங்க. அது எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த எசன்ஸ் இருந்தது, சர்பத்து குடிச்சிட்டு இருந்தோம். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்பொழுதுமே யஜ்ஞத்தினுடைய நினைவு இருந்துச்சு. நம்ம ஒருத்தர் 2 பேர் அவங்க அப்படி நினச்சதே இல்லை. ஒரு சமயம் மனோகர் தாதிக்கு சென்டரில் இருக்கும் பொழுது ஒரு டப்பா நெய் கிடைத்தது. இப்போ இவ்வளோ நெய்யை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க மதுபன் கிளம்பிட்டாங்க. டிக்கெட் கூட எடுக்கல, ட்ரெயினில் உட்காந்துட்டாங்க. டிடிஏ வந்தார், டிக்கெட் எங்கன்னு கேட்டார். டிக்கெட்டை பற்றி ஏன் கேட்குறீங்க, முதல்ல பகவான் என்ன காரியம் செய்ய வந்திருக்கிறார், முதல்ல அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா அறிமுகம் கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. சரி, ரொம்ப சந்தோஷம், ஆனால் இனி வரும்போது நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வரணும் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாதி சொன்னாங்க, அப்புறம் இன்னொரு முறை வரும்போது எனக்கு இன்னொரு சகோதரர் கிடைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அவங்களுக்கு பயம் இல்லை, தைரியம் இருந்தது, குஷி இருந்தது. அதனால் சகயோகியாக எல்லாருமே தாதிட்ட வந்தாங்க. தாதி வந்தது கூட 3rd கிளாஸில் வரல, 1st கிளாஸில் வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, பகவானினுடைய காரியம், பகவானுடைய குழந்தைங்க, நாங்கள் பீடி சிகரெட் குடிக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு வர முடியுமா என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க அவ்வளோ நஷாவோட 1st கிளாஸில் வந்தாங்க. அதாவது தாதி வந்து டிடிஆர்ட்ட சொன்னாங்க, எங்களை வந்து நல்ல இடத்துல உட்கார வைங்க, நாங்கள் உங்களுடைய மாஸ்டர் இல்லையா, ஹெட் மாஸ்டர் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பிரதரும் வந்து தாதியை வந்து 1st கிளாஸில் உட்கார வச்சாங்க. மற்றவங்களாம் நினச்சாங்க இவங்க வந்து யாரோ டிடிஆருக்கு வந்து ஸ்பெஷலான கெஸ்ட்டாக கூட இருப்பாங்க, அதான் விசேஷமாக கவனிக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சி மரியாதை கொடுத்தாங்க. தாதிகிட்ட அவ்வளோ போதை இருந்துச்சு. நீங்கள் என்னுடைய சகோதரர் தானே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதே எதிர்க்க உள்ளவங்களுக்கு அந்த பாவனை ஏற்பட்டது. மேலும் அவங்க உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் இது இருந்தது, நான் பகவானுடைய செய்தியை கொடுக்க போயிட்டுருக்கிறேன், உலகத்திற்கு நன்மை செய்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கிறேன். ஜட்ஜி தாதிஜிட்ட கேட்டாங்க, தாதிஜி உங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் அப்படின்னு. அப்போது தாதிஜி சொன்னாங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு சகோதரர் அதிகரிச்சிட்டார், இன்றைக்கு நீங்களும் என்னுடைய சகோதரர் தானே, பாருங்க எத்தனை ஆத்மீக தன்மை இருந்தது, பரிவாரத்தினுடைய பாவனை இருந்தது, உலகம் நமது குடும்பம், தந்தைகிட்ட இருந்து என்ன ஒரு பாலனை கிடைக்குமோ அப்படிப்பட்ட பாலனை தாதிகள்கிட்டேருந்து நமக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட பாலனைக்கு அதிகாரிகளாக பாபா நம்மையும் ஆக்கினார் இல்லையா? பாபா இன்றைக்கு வானிலை சொல்கிறாங்க, ஞானி ஆத்மாவுக்கும் பாவனை நிறைந்த ஆத்மாவுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. பக்திக்கான பாவனை கண்மூடிய பாவனை, டைரக்டான பாவனை மறைமுகமான அற்பகால சுயநலமுடைய பாவனை, நிகழ்காலத்தில் ஞானத்தினுடைய ஆதாரத்தில் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாவனையானது பக்தி மார்க்கத்தின் பாவனையை காட்டிலும் அதி சிரேஷ்டமானது. ஏன் எனில் இன்டைரக்ட் தேவ ஆத்மாக்கள் மூலமாக இல்லை, நேரடியாக பாபாவின் மீது பாவனை இருக்கிறது. நாம் அஸ்திவாரத்தையே பிடித்து கொண்டோம், அதனால் எல்லாம் பிராப்தியாக கிடைத்துவிடும்.
அறிமுகம் இருக்கிறது. ஆனால் பாவனை பூர்வமான அறிமுகத்திற்கும் ஞானம் மூலமாக அறிந்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஞானத்தின் மூலம் அறிந்திருப்பது என்றால் அர்த்தம், பாபா யாராக இருக்கிறார், எப்படியாக இருக்கிறார், நானும் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அந்த விதிபூர்வத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாப் சமான் ஆக வேண்டும். எல்லாரும் தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் பாவனை பூர்வத்தோடு ஞானத்தினுடைய விதிபூர்வத்தோடு இந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தில் நாம் வந்ததுமே யஜ்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் கூட பாபா என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் ஜோதி பிந்து, ஜோதி புள்ளி. ஆனால் ஜோதி புள்ளி ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தையும் ஏற்படுத்தினார். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆத்மா என்று கூறும் பொழுது நாம் அனுபவம் செய்து கூறினோம் என்றால் அவர்களுக்கு உடனடியாக அதனுடைய காட்சி சாட்சாத்காரம் கிடைத்து விடுகிறது. நீங்கள் எப்பொழுது யாருக்கு ஞானத்தை கூறினாலும் அந்த சொரூபத்திலேயே முதலில் நிலைத்து விடுங்கள். அந்த சொரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு கூறும் பொழுதுதான் மற்றவர்களுடைய உள்ளத்தில் அது அம்பாய் பாயும். நம்ம மற்றவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கணும்னா முதல்ல தானே அனுபவம் செய்யணும். உள்ளத்தில் உருவேற்றி அதன் சொரூபமாக ஆகி பிறகு மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது பிறகு மற்றவருடைய உள்ளத்தில் அது எப்படி தைக்காமல் இருக்கும்? ஆரம்ப காலங்களில் தாதிகள் இந்த அபியாசத்தை தான் செய்தார்கள். பாபாவும் அப்படித்தான் சொன்னார், நீங்கள் எங்கேனாலும் போங்க, அங்கே அமைதியாக உட்காந்துருங்க, 1 மணி நேரம் அந்த சொரூபத்தையே அனுபவம் செய்யுங்க, அப்படி சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். ஒரு முறை எல்லாருமே யோகா செய்துட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, தாதி நாங்களும் தான் யோகா பண்ணுறோம், நீங்களும் தான் யோகா பண்ணுறோம், ஆனால் என்ன வித்தியாசம், உங்களுடைய யோகாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்போ தாதி சொன்னாங்க, நான் ஆத்மா, நான் பாபாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன், அவ்வளவுதான். பாபா யாருக்கு என்ன வேணுமோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறார். எப்படி லைட் ஹவுஸ் யார்ட்டையும் எதையும் கேட்கறதில்ல, அது கொடுத்துட்டே இருக்கிறது. இங்கே லைட்டு கொடுக்கணும், அங்கே லைட்டு கொடுக்கணும்னு லைட் ஹவுஸ் நினைக்கிறதில்ல, தானாகவே போயிட்டே இருக்கிறது. அதே போல் நாம் பாபா பக்கத்தில் அமர்ந்திருக்கும்போது நம்மிடமிருந்து யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது தானாக போயிடுது. நாம் அந்த சொரூபத்தில் இருக்கணும். அப்புறம் யாருக்கு என்ன வேணுமோ அது அவர்களுக்கு கிடைச்சிடும். முரளியில் நீங்கள் இன்றைக்கு என்ன கேட்டாலும் சரி, அது 1 முறை 2 முறை கேட்குறீங்க. முரளி கேட்கும் பொழுது உங்களுக்கான கேள்விகள் என்னவோ அதற்கான பதில் தானாகவே கிடைச்சிடுது. ஒவ்வொருவருக்குமே இது அனுபவமாகும். இன்று பாபா எனக்காக இதை கூறியிருக்கிறார். அப்படி அனுபவம் ஆகுது இல்லையா? ஏன் அப்படி அனுபவம் ஆகுது? ஏனெனில் பாபா ஒவ்வொருவருக்காகவும் பாபாவுக்கு பாவனை இருக்கிறது. என்னுடைய குழந்தைங்க, இனிமையான குழந்தைங்க, செல்லமான குழந்தைங்க, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தை, வெற்றிமணி, கண்ணின் மணி, எத்தனை பட்டங்கள் பாபா கொடுக்கின்றார். அந்த பட்டங்களினுடைய சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். அப்போ எவ்வளவு ஆனந்தத்தினுடைய அனுபவம் கிடைக்கும், நிறைந்த தன்மையினுடைய அனுபவம் கிடைக்கும். பாபா கூறுகிறார், சில குழந்தைங்கள்ட்ட பாவனை இருக்கிறத பார்க்கிறார். பாவனை மூலமாகவும் கூட பாபாவை அறிந்து கொள்வதை காட்டிலும் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் என்பது வந்துவிடுகிறது. சம்பூர்ண ஆஸ்திக்கு அதிகாரி என்பதற்கும் ஆஸ்திக்கு அதிகாரி என்பதற்கும் நடுவில் வித்தியாசம் வந்து விடுகிறது. சொர்க்கத்தினுடைய பாக்கியம் மற்றும் ஜீவன் முக்திக்கான அதிகாரம் பாவனை உடையவர்களுக்கு, ஞானம் உடையவர்களுக்கு இருவருக்குமே கிடைக்கிறது. ஆனால் பதவியினுடைய பிராப்தியில்தான் வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. பதவியினுடைய பிராப்தியில் எவ்வளோ வேறுபாடு பாருங்க. 8 ரத்தினமும் இருக்கிறது, பிறகு 108 ரத்தினமும் இருக்கத்தான் செய்கிறது. அப்புறம் 16,000 இருக்கிறது, பிறகு 9 லட்சம். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்ன லட்சியம் கிடைக்கிறது? 108 மணி மாலையில் வரணும். 108 மணி மாலைன்னு ஏன் புகழ் பாடப்பட்டு இருக்கிறது? ஏனெனில் அவர்கள் வெற்றி ரத்தினங்கள். 108 பேர் தான் வெற்றி ரத்தினங்களாக ஆகிறாங்க. மற்றவர்கள் எல்லாமே நம்பர் வரிசை கிரமம். அதிலிருந்து நாம் நம்பர் 1 ஆகணும். அப்படின்னா நம்பர் 1 புருஷார்த்தம் செய்தால் தானே நம்பர் 1 ஆகலாம். யார் நம்பர் 1 பார்க்குறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 ஆகிறாங்க. ஒருவேளை நீங்கள் கடைசி மணியை பார்த்தீங்கன்னா
இவங்கள்ட்ட இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குதுன்னு பார்த்தா பிறகு எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு போக முடியும்? அதனால் பாபா என்ன கூறுகிறார்கள்? ஃபாலோ ஃபாதர் மதர், தந்தையை தாயை பின்பற்றுங்கள், சிஸ்டர் பிரதரை பார்க்க வேண்டாம். நம்பர் 1ல் எவ்வளவு புருஷார்த்தம் இருக்கிறது, எவ்வளவு ஊக்கம் உற்சாகம் வாழ்க்கையில் இருந்தது. பாபா தானும் உற்சாகத்தோடு இருந்து மற்றவர்களுக்கும் அதிகப்படுத்தினார். குழந்தைங்களுக்கு இதைத்தானே வரதானம் கொடுத்தார். குழந்தைகளை நீங்கள் வெற்றி ரத்தினம், அதிர்ஷ்ட நட்சத்திரம், குழந்தைகளை நீங்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் பாபாவுக்கு எவ்வளவு அன்பு இருந்தது. பாபா என்ற வார்த்தையை இருவருமே கூறுகிறார்கள், குஷியோடு கூறுகிறார்கள். ஆனால் பாபா என்று கூறுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாபா என்று கூறுவதற்கு பலனும் ஆஸ்தியின் பிராப்தியும் கிடைக்கத்தான் வேண்டும். ஜீவன் முக்தியினுடைய அதிகாரத்தினுடைய உரிமையாளராக ஆகிவிடுகிறார்கள் இருவருமே. ஆனால் 108 வெற்றி ரத்தினம், 16,000, 9 லட்சம் இவற்றுக்கு மத்தியில் எவ்வளவு வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. மாலை என்பது 16,000க்கும் இருக்கிறது, 108க்கும் இருக்கிறது. 108ல் அதில் 8 பேர் விசேஷமானவங்க. மாலையினுடைய மணிகள் என்னவோ எல்லோரும் ஆகுகிறார்கள். 16,000 மணிகள் கொண்ட மாலையில் இருப்பவர்களும் மிகுந்த குஷியோடு கொண்டாட்டத்தோடு கூறுகிறார்கள், மேரா பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய ராஜ்ய பதவி. அந்த அனுபவம் இருக்கிறது. ராஜ்ய பதவியிலும் ராஜ்ய சிம்மாசனத்திற்கு அதிகாரி, ராஜ்ய சிம்மாசனத்தின் அதிகாரி, ராஜ்ய குலத்தினுடைய அதிகாரி, ராஜ்ய குலத்தினுடைய தொடர்பில் வரக்கூடியவர்களுக்கான அதிகாரி, இதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. பாவனை நிறைந்த ஆத்மாவுக்கும் ஞானி ஆத்மாவுக்கும் போதை இருக்கத்தான் செய்கிறது. மிக நல்லவிதமாக இறை அன்பின் விஷயங்களை கூறுகிறார்கள். அன்பின் சொரூபத்தில் உலகத்தின் விஷயங்களே மறந்தும் போய்விடுகிறது. எனக்கு ஒரே ஒரு பாபாதான் என்கின்ற அன்பின் பாடலும் நல்லவிதமாக பாடுகிறார்கள். ஆனால் சக்தி சுரூபமாக ஆகுவது இல்லை. குஷியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்னதாக மாயாவுடைய தடை வந்தால் பாவனை கொண்ட ஆத்மாக்கள் என்ன ஆயிடுறாங்க, நிறைய பயந்துடுறாங்க சீக்கிரத்தில். ஏன்னா அவங்களிடத்தில் ஞானத்தினுடைய சக்தி குறைவாக இருக்கிறது. ஒரு கணம் பார்த்தால் மிகுந்த கொண்டாட்டத்தில் இருப்பார்கள், பாபாவினுடைய மகிமை கீதம் பாடிக்கொண்டிருப்பார்கள். அடுத்த கணம் மாயாவினுடைய சின்ன ஒரு யுத்தம் ஏற்பட்டாலும் குஷியினுடைய பாடலுக்கு பதிலாக என்ன செய்வேன், எப்படி செய்வேன், என்ன ஆகும், எப்படி ஆகும், இப்படிப்பட்ட என்ன என்ன என்கின்ற பாடலை பாடிவிடுகிறார்கள். இந்த பாடல் பாடுவதிலும் அவர்கள் குறைந்தவர்களாக இல்லை. ஞானஸ்வரூபமான ஆத்மாக்கள் சதா தன்னை பாபாவோடு இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவானாக புரிந்து கொள்வதால் மாயாவை சகஜமாகவே கடந்து விடுகிறார்கள். என்ன ஏன் என்கின்ற பாடலை பாடுவது இல்லை. பாவனை ஆத்மாக்கள் அன்பின் சக்தியினால் மட்டும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மாயாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவர்களிடம் இருப்பது இல்லை. ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் சமமாகக்கூடிய லட்சியத்தினால் சர்வ சக்திகளையும் அனுபவம் செய்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும் முடிகிறது. இப்பொழுது தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? நான் யார்? நான் பாவனையுடைய ஆத்மாவா அல்லது ஞானம் நிறைந்த ஆத்மாவா? பாபாவோ பாவனை கொண்டவர்களையும் பார்த்து குஷி அடைகிறார். என்னுடைய பாபா என்று கூறுவதால் அதிகாரி என்னவோ ஆகியும் விடுகிறார்கள் அல்லவா? அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கும் உரிமை உடையவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, கொஞ்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பது முயற்சியினுடைய அனுசாரம்தான். எந்தளவு நீங்கள் பைகளை நிரப்ப விரும்புகிறீர்களோ அந்தளவு நிரப்பிக்கொள்ள முடியும். ஏனெனில் மேரா பாபா என்று சொன்னதுமே, என்னுடைய பாபா என்று சொன்னதுமே அந்த சாவி என்பது உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. சாவியை பயன்படுத்தி விடுகிறீர்கள் அல்லவா? வேறு எந்த சாவியும் கிடையாது. பாபாவோ தாதா வள்ளல் கடலாக இருக்கிறார். அவரிடம் இருப்பது குறைவற்றதாக எல்லைக்கப்பாற்பட்டதாக இருக்கிறது. எடுக்கக்கூடியவர்கள் களைத்து விடுகிறார்கள், கொடுப்பவரோ களைத்து விடுவது இல்லை. ஏனெனில் அவருக்கு என்ன சிரமம்? ஒன்றுமே இல்லை. திருஷ்டி கொடுக்கின்றார், அதிகாரியாக ஆக்கிவிடுகின்றார். மற்றபடி உழைப்பு என்பது எடுக்கக்கூடியவர்களுடையது. எடுப்பதிலும் பெரும் சிரமம் இல்லைதான். அலட்சியத்தின் காரணமாக தொலைத்து விடுகிறார்கள்.
பிறகு தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக தொலைத்து விடுகிறார்கள். பிறகு எடுப்பதற்கு உழைப்பு செய்தே தீர வேண்டி இருக்கிறது. இழப்பது, அடைவது, திருப்பி மீண்டும் இழப்பது, அடைவது, இந்த உழைப்பினால் அவர்கள் களைத்து விடுகிறார்கள். பாபா இதை கூறுவதற்கான பாவனை என்னவென்றால், ஏன் என்ன என்கின்ற கேள்வியில் செல்லாதீர்கள். சதா பாபா நிறைந்திருக்கிறார். பாபா கடலாக இருக்கிறார். கடலை அனுபவம் செய்யுங்கள். கடலினுடைய அனுபவம் செய்தால் சதா காலத்திற்கும் நிறைந்திருக்கும் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆகவே பாபாவினுடைய ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சமான் தன்மையை கொண்டு வாருங்கள். பாபா ஞானக்கடல் என்றால் நான் எந்த அளவுக்கு ஞான சொரூபமாக ஆகியிருக்கிறேன். புத்திசாலி யாரோ அவர் ஒரு சின்ன விஷயத்தில் பயந்து விட்டால் அவர்களை புத்திசாலி என்று கூற முடியாது. சின்ன விஷயத்தில் கோபம் வந்து விட்டால் அவரை புத்திசாலி என்று கூற முடியாது. பேராசை ஏற்பட்டு விட்டால் அவரையும் புத்திசாலி என்று கூற இயலாது. ஒரு பாயிண்ட்டுக்கு பாபா எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கின்றார். இப்படி எத்தனை விஷயங்கள் வருகின்றன. அப்பேற்பட்ட பாபாவினுடைய புத்திசாலி ஞானி ஆத்மாக்கள் நாம். பாவனையும் இருக்கிறது, ஞானமும் இருக்கிறது. அனைவரும் சகோதரர்கள், பாபாவுடைய குழந்தைகள், எல்லோரும் நமது பரிவாரம். ஆனால் ஞான ஸ்வரூபம், பவித்ரதா ஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சுகஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம், ஒவ்வொரு குணத்தோடு கூடவே பாபா கூறுகிறார், சக்தி ஸ்வரூபமாகவும் இருங்கள். நல்லது. இன்றைக்கான ஹோம்ஒர்க் முரளியில் இருந்து இதைத்தான் நம்ம செய்யணும். எது பாபாவுடைய குணமோ, பாபாவுடைய சக்தியோ, அது ஒவ்வொன்றையுமே எப்படி வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், அதை பயிற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது வரைக்கும் எவ்வளவு குணங்கள் வந்திருக்கின்றன, ஒவ்வொரு குணத்தையுமே பயிற்சி செய்யுங்க. அப்புறம் எல்லா குணத்தையுமே அபியாசம் பண்ணுங்க. ஆனால் சமான் தன்மையை பாருங்க. அவர் எங்கே இருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன். பிரம்மா பாபா என்ன செய்தார், குழந்தைய நான் அப்படி ஆகணும், அவருக்கு முன்னால் டார்கெட் இருந்தது. அந்த ஃபரிஸ்தா சுரூபம், அந்த சம்பூர்ண சுரூபத்தை நான் என்னுள் கொண்டு வர வேண்டும். அந்த டார்கெட்டை முன்னால் வைத்து அதை போய் சேர்ந்தார். இதன் உண்மை அறிந்து கொள்வதற்காக சின்ன கன்யாவை கூட சந்தேசியாக அனுப்பி வைத்தார். குழந்தாய் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைத்தார். அப்போது சந்தேசி சகோதரி கூட அந்த பாபாவிடத்தில் மிகுந்த லைட் இருந்தது என்று கூறினார். அப்போ தீதி அந்த சின்ன கன்யாட்ட சொன்னாங்க, புத்திசாலி இப்படியா சொல்கிறது, அவரிடத்துல நல்ல லைட் இருந்தது, உங்களிடத்துல இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு தீதி கேட்கும்போது பாபா சொன்னாங்க, குழந்தை, இந்த குழந்தை சரியாகத்தான் சொல்லுது. அவர் சம்பூர்ண சுரூபம். அந்த சம்பூர்ண சுரூபத்தை பிராப்தியாக நாம் அடைய வேண்டும். ஆக அவர்கிட்ட டார்கெட் இருந்தது. அந்த சம்பூர்ண சுரூபத்தை பார்த்து கொண்டே இருந்தார். நானும் இப்படி ஆகியே தீர வேண்டும். எப்படி சிவாஜிக்கு சொல்லப்பட்டது, அந்த உயர்ந்த மலையில் நீங்கள் கொடியேற்ற வேண்டும். அவர் ரொம்ப சின்னவர் தான், ஆனாலும் ரொம்ப உற்சாகத்தோடு லெஃப்ட் ரைட்னு போட்டு அந்த இடம் வரைக்கும் போய் அந்த இலக்கையும் அடைந்தார். அந்த மலை மீது கொடியையும் ஏற்றிவிட்டார். அதுபோல நமக்கும் இந்த லட்சியம் இருக்க வேண்டும். எப்படி பாபா சம்பூர்ணத்தாவே பிராப்தியாக அடைந்தாரோ, ஃபரிஸ்தா ஆனாரோ, தாதிஜி எப்படி சம்பூர்ணமானாங்க, ஃபரிஸ்தா ஆனாங்க, நம்ம ஒவ்வொரு தாதியையும் பார்க்குறோம். நேரங்களில் தாதிகளுக்கு அருகில் இருந்து நாம் பார்த்துருக்குறோம். ஒரு தாதி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு தாதி உடனடியாக சரி என்று கூறுவாங்க. ஒரு பொழுதும் இல்லை, அது அப்படி முடியாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஒரு முறை தாதி இன்னொரு தாதிகிட்ட சொல்கிறாங்க, தாதி இன்றைக்கி நீங்கள் முரளி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இன்னொரு தாதியினுடைய பிராமணி கூட இருந்த சிஸ்டர் சொன்னாங்க, தாதி நீங்கள் இரவு ஃபுல்லாக தூங்கலை, இருமிட்டே இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் வாணி படிக்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சிஸ்டர். அப்போ தாதி சொல்கிறாங்க, இல்லை தாதி சொல்லிட்டாங்கன்னா பாபா சொல்லிட்டாருன்னு அர்த்தம். அப்படி பாவனை இருந்தது தாதிக்கு. எவ்வளவு அன்பு! நிர்மல் சாந்தா தாதிஜி ஒரு முறை தாதிகிட்ட கேட்டாங்க, தாதி நான் இப்போ என்ன செய்யணும்னு. அப்போ தாதிஜி சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நிர்மல் சாந்தா தாதிஜி, இல்லை நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீங்க. நிர்மல் சாந்தா தீதிஜி பெரியவங்களாக இருந்தாங்க, பாபாவினுடைய குழந்தையா இருந்தாங்க.
ஆனாலும் நிர்மல் சாந்தா தாதிஜி எவ்வளோ பணிவாக இருந்தாங்க. ஜெகதீஷ் பாய் கூறுறது உண்டு, இங்கே நான் பார்த்தேன், பெரிய படிப்பாளிகள் அப்படின்னு இங்கே யாரும் பெருசாக இல்லை, ரொம்ப கம்மி தான். ஆனாலும் கூட இங்கே இருக்கிறவங்கள்ட்ட எவ்வளவு தெய்வீக குணங்கள் இருக்கிறது, விசேஷத்தன்மைகள் இருக்கிறது, மகான் தன்மை இருக்கிறது, குணங்கள் எவ்வளவு நிறைந்து இருக்கிறது. அப்போது அவசியம் இவர்களுக்கு பின்னால் யாரோ ஒரு சக்திமிக்க ஒருவர் இருக்க வேண்டும். பரமாத்மாவை பற்றி பிறகுதான் தெரிய வந்தது. ஆனால் முதல்ல அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. உலகத்தில் பெரிய மகா மண்டலேஸ்வரராக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கூட எவ்வளோ கோபம் வந்துடுது. ஜெகதீஷ் பாய் ஒரு முறை கூறினார், இந்த சகோதரர் சந்திக்க வேண்டும் என்று. ஆனால் அங்கிருந்து பதில் வந்தது, சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறாரா, சமஸ்கிருதம் படிக்கலைன்னா சந்திக்கவும் மாட்டார் மகாமண்டலேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில நேரம் தாதி கூறுவதுண்டு, இன்றைக்கு மழை பெய்யுது, இப்போ சுட சுட பக்கோடா கிடைச்சா நல்லாயிருக்கும் இந்த வகுப்பிலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியாக போலி தாதி சூரஜ்பாயை கூப்பிட்டு சொல்லுவாங்களாமா, இன்றைக்கி நம்ம பக்கோடா போடணும். அப்போ சூரஜ்பாய் சொல்லுவாராமா, தாதி நம்ம சாயங்காலம் வேணால் பக்கோடா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஆனால் போலி தாதி சொல்லுவாங்களாமா, இல்லை இல்லை, தாதி சொல்லிட்டாங்க, உடனடியாக செய்யணும், இப்போமே தாரை எடுத்துகிட்டு வா, இப்போமே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்களே அவ்வளோ ஊக்க உற்சாகத்தோட இன்னைக்கு வகுப்பு முடியறதுக்குள்ளே சுட சுட பக்கோடா போய் சேர்ந்துடணும்னு அவ்வளவு ஆர்வத்தோடு செஞ்சு கொடுப்பாங்க. சில நேரம் அல்வா கூட சுட சுட கிடச்சிரும், தாதி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது திட சங்கல்பத்தில் எப்பொழுதுமே வெற்றி என்பது கிடைக்கிறது. நாமும் கூட அப்படிப்பட்ட திட சங்கல்பம் பண்ணணும். என்ன திட சங்கல்பம்? நாம் வெற்றி மாலையில் மணியாக வேண்டும். நேற்று ஒரு சகோதரருக்கு இரவு 12 மணிக்கு பேரலைஸ் பக்கவாதம் ஏற்பட்டுடுச்சு. உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். பாபாவுடைய குழந்தைங்களுக்கு எப்போ எது நேர்ந்தாலும் அது ஒரு விஷயமாகவே துக்கமாகவே தெரிவது இல்லை. ஏன் தெரியறது இல்லை? இரவுலையும் விழித்திருக்க வேண்டியிருக்கும், பகல்லையும் ரெஸ்ட் கிடைக்காது. ஆனாலும் நாம் அதை ஈடுபாட்டோடு செய்கிறோம் சேவையை. ஏன்னா ஒரு பரிவாரத்தினுடைய பாவனை இருக்கிறது. இவர் பாபாவுடைய குழந்தை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சகோதரர்கள். சிறியவர்கள் மீதும் கூட தாதிகளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தது, பெரியவர்கள் மீதும் எவ்வளவு மரியாதை இருந்தது. அப்படிப்பட்ட பாவனை வைக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி.